முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டிற்கான முழு பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு பகவான் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு, அதாவது இப்ப மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் மாதம் கடக ராசிக்கு வந்துருவாரு. கடக ராசியில ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சிம்ம ராசியில கேது பகவான் கூட இணைந்து கேல யோகத்துல இருப்பாங்க. அதே மாதிரி கடகத்துல குரு பகவான் உச்சமடைந்து ஒரு 5 மாதங்கள் உச்ச நிலையிலே தான் இருப்பார். அவரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி நவம்பர் 25 நவம்பர் 2026 ராகு கேதுக்கள் பயிற்சி நடைபெறும். அதே மாதிரி இப்ப ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருப்பாங்க. நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பகவான் மகர ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் கடகத்துக்கு போயிடுவார். சனி பகவான் மீனத்திலேயே தான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாங்க. இந்த ஆண்டுகள் நகரக்கூடிய இந்த 3, அதாவது சனி, குரு, ராகு கேதுக்கள், இந்த கிரகங்களை வச்சுதான் ஒரு ஆண்டுக்கு முழுவதும் உண்டான பலன்களை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியில இப்ப ஜென்ம சனியை கடந்து பாத சனியில இருக்கிறீங்க. ஒரு 5 வருட காலங்களா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டு வர்றீங்க அப்படின்றதுதான் உண்மை. என்னதான் இருந்தாலும் உங்க ராசியில ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் நவம்பர் மாசத்துக்கு மேலதான் மகரத்தை நோக்கி போவாரு. ஏன்னா ராகு பகவான் ரிவேர்ஸ்ல போகக்கூடிய அமைப்பு. கும்பத்துல இருந்து மகர ராசிக்கு போயிடுவாரு. நவம்பர்ல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 2ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் இருந்து கொடுத்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் ஜூன் மாதத்துக்கு மேல அந்த சனி பகவானை ஒரு 5 மாதங்கள் உச்ச குருவாகி பார்க்கறதுனால அந்த இருந்து வந்த சனி பகவான் கொடுத்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். குரு பகவான் கொடுப்பாரு. உச்ச குருவாகி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பம் ரொம்ப நாளா குடும்பம் அமையல, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்ட்டுனா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் மாசத்துக்கு மேல குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பாரு. அதாவது கும்ப ராசியை பார்க்கும்போது தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல விதமா அமையும். அதே மாதிரி ஜூன் மாசத்துல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வருவாரு. 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் சுப கடனை கொடுப்பாரு. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடு வாகனம் கடன் வாங்கி அதை சரியாக கட்டக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு கண்டிப்பா வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை ஜூன் மாசத்துக்கு மேல 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். ரொம்ப நாளா தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எதுவுமே சரியா செட் ஆகல, ஏதோ ஒரு அமைப்பு கையில காசு இல்லை ஏதோ ஒரு தடை தாமதங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் ஜூன் மாசத்துக்கு மேல அந்த தடை தாமதங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு மேல குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். கணவன் மனைவி மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் இருக்கிறதுனால
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை அக்டோபர் மாசத்துக்கு மேல 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானம். தொழில்கள் அமோகமா வளர்ச்சி அடைஞ்சு அதன் மூலியமா லாபங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரி சகோதரி ஸ்தானம் சொல்லுவோம். இளையதாரம்னு சொல்லுவோம். லாபஸ்தானம். ரொம்ப முதல் திருமணம் வந்து சரியில்லாம இருந்து 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரியாவே அமைய மாட்டேங்குது. எப்ப அமையும்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா 2வது திருமண யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி அண்ணன் அக்காள்கள் கிட்ட இருந்து போன வருஷம் வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் வந்து அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. அது அவங்க மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் தம்பி தங்கைகள் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் கிடைக்கும். 3ஆம் இடம் வந்து புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானம். புகழ் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். கலைத்துறையில இருக்கிறவங்க, விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்க எல்லாம் சான்சஸ் கிடைக்கும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல அப்படின்னா அந்த இப்ப எஃபெக்ட் போட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலியமா புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் உங்க 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. தாயார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை பேப்பர்ஸை செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அதாவது குழந்தைகள் மூலியமா இப்போ வந்து குரு பகவான் உங்க 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ரொம்ப நாளா வந்து குழந்தைகள் இல்லை, திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, குழந்தைகள் இல்லை அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைகளே இல்லைன்னா புத்திர பாகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துல நல்ல விதமாவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் 50 வருடங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமா இருக்கும். நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நல்ல விதமா பார்த்து கொள்ளக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு தடைகள் கொடுத்துதான் அது ஜூன் மாதத்துக்கு மேல சரியாகக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்வாரு. உங்க 12ஆம் இடம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேல உங்க 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வாரு. வீடு வாகனம் மனை வாங்குறதுக்கெல்லாம் கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வாரு. அதே மாதிரி வெளிநாடு யோகம். ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கிறேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, ஏதோ ஒரு தடையாவே இருக்குதுங்க அப்படின்னா அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். கடல் தாண்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல நிறைவேறும். சுப விரயங்கள், வீடு வாங்கினேன், மனை வாங்கினேன், வாகனம் வாங்குறேன் அப்படின்ற சுப விரயங்கள் ஆகக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகம், உங்களோட நாள், நேரம், பிறந்த இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள். உங்களோட லக்னத்தை உறுதி பண்ணிட்டு உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, அதன் மூலியமா துல்லியமான பலன்கள் வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.